டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப விரிதமான அறிவு இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்புல என்னென்னலாம் டாபிக் இருக்கோ குரூப் 4க்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். அதான் கேள்வி கேட்க போறாங்க. நீங்க 6வது புத்தகத்தை எடுத்து நீங்க படிச்சீங்க அப்படின்னா ஒரு டாபிக் இருக்கும் அப்படின்னா கஷ்டமா தெரியும். ஒரு வரலாறுல சிந்து சமவெளி நாகரிக காலம் அப்படிங்கிற ஒரு டாபிக் 6வது புக்ல இருக்கு, 11வது புக்ல இருக்கு, அடுத்து 9வது புக்ல இருக்கு. அப்படின்னா சிந்து சமவெளி நாகரிக காலம் எடுத்து உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல, நான் சொல்றது என்ன அப்படின்னா உங்க ஹேண்ட் ரைட்டிங்ல நீங்க எழுதிட்டீங்க அப்படின்னா அதை ரீகால் பண்ணீங்கன்னா அது அப்படியே உங்க ஆள் மனசுல பதிஞ்சிடும். ஸோ ஒரு எக்ஸாம் நம்ம பாஸ் பண்ணணும் அப்படின்னா சிலபஸ்ல ஆரம்பிச்சு கண்டென்ட் வர நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதில் எழுதணும், டாபிக் வைஸா எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியும். அதனால என்னெல்லாம் நீங்க படிக்கிறீங்களோ அதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. ஒரு தடவை எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னாலே நல்லா இருக்கும். நான் படிக்கிற காலகட்டத்துல பேப்பர் வாங்குறது கூட காசு இல்லை. அதனால பழைய இரும்பு கடையில பேப்பர் இருக்கும் பாருங்க, அந்த மஞ்சள் கலர் பேப்பர் கிடந்துச்சு. அது ஏதோ எவனோ எழுதாம போட்டிருந்தான். ஒரு சாக்கு நிறைய பேப்பர் எடுத்துட்டு வந்து அந்த பேப்பர்ல எழுதி வச்சிருந்தேன். கடைசியா நான் பாஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் தூக்கி போட்டேன்.